முன்பணம் செலுத்தினால் மட்டுமே பெட்ரோல் டீசல் விநியோகம் செய்யப்படும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திடீரென எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயத்திற்கான காரணத்தை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தமிழகத்தில் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் என அரசு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொந்தமாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகள் மற்றும் தனியார் நிறுவனங்களான ரிலையன்ஸ், ஷெல் என சில தனியார் பெட்ரோல் பங்குகளும் உள்ளன. கொரோனா பரவல் அதிகரித்த காலத்தில் பங்க் உரிமையாளர்களுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் கடன் அடிப்படையில் விநியோகம் செய்தனர். அதன்படி சிறிய விற்பனை நிலையங்கள் 10 லட்சம் தொடங்கி கோடிக்கணக்கான ரூபாய் வரைக்கும், பெரிய விற்பனை நிலையங்கள் 80 கோடி முதல் 100 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தற்போது நிலுவையில் உள்ள கடன் தொகையை கேட்டு எண்ணெய் நிறுவனங்கள் அழுத்தம் கொடுக்க தொடங்கியதோடு முன் பணம் கொடுத்தால் மட்டுமே பெட்ரோல் டீசல் வழங்கப்படும் என கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும்பாலான பங்குகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஸ்டாக் இல்லை என மூடப்பட்டுள்ளன. இரவு நேரங்களில் ஸ்டாக் இல்லை என அதன் உரிமையாளர்கள் கூறினர். இதனால் திருப்பி அனுப்பப்படும் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் இருக்கும் பங்குகளை தேடி அலைந்து திரிந்தனர். இதுகுறித்து பங்க் உரிமையாளர்களிடம் கேட்டபோது மதுரை மாவட்டம் கப்பலூரில் செயல்படும் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் கடந்த 2 மாதங்களாக தேவையை விட குறைந்த அளவிலான பெட்ரோல், டீசல் மட்டுமே வழங்குவதாக கூறப்படுகிறது. இருப்பு இல்லை என கூறும் பங்க் ஊழியர்களிடம் வாகன ஓட்டிகள் வாக்குவாதம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. தமிழகம் மட்டுமின்றி ராஜஸ்தான் மாநிலத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஆயிரக்கணக்கான பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளன. தட்டுப்பாடு குறித்த தகவல் பரவி வருவதால் பொதுமக்களும் விற்பனை நிலையங்களுக்கு சென்று எரிபொருளை நிரப்புகின்றனர். வரும் நாட்களில் தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. இதனால் சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நாடு முழுவதும் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் நிலவுகிறது. இலங்கை போலவே இந்தியாவிலும் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆகவே இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு உடனடி தீர்வை காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.